வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரகாஷ். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுருக்குறோம், தமிழக அரசியல் அதை சார்ந்து விஷயம் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். விஜய் அவர்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் பிரச்சனை வரும்னு தெரியாது, அவருக்கு மட்டும் புதுசாக பிரச்சனை வந்துட்டு இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12.6 கோடி கடன் விஷயம். இந்த கடன் கோர்ட்டுக்கு இன்றைக்கி போயிருக்கு. ஸோ இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு புதுசாக மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருப்பார், இந்த எலெக்ஷனுக்காக ஒரு கேண்டிடேட் நிற்கிறதுக்காக. அந்த வேட்புமனு தாக்கல் பார்த்திங்கன்னா, சொத்து விவரம் முரண்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுசாக மனு தாக்கல் செய்யப்படுது. அதில் விஜய் அவர்கள் தனது மனைவி சங்கீதா அவருக்கு 12.6 கோடி கடன் கொடுத்துருக்கதா அந்த இருக்குது, அந்த வேட்புமனுவில் இருக்குது. இப்போ அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்குது. ஸோ இது இந்த பரிவர்த்தனை உண்மையாக, அதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் உண்மையாக, இதோட பின்னணி என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஒரு வேட்புமனு ஒரு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதற்காடியும் வருமானத்துறை விசாரிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுதாரர் ஒரு கோரிக்கை வைத்திருக்கார். மேலும் பார்த்திங்கன்னா ஒரு 20 கோடி பண பரிமாற்றம் உள்ளிட்ட ஒரு பெரிய தொகை விஷயங்களும் விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுகிறது. ஸோ இந்த கேஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விசாரணைக்கு வருது. இதோட முடிவு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. விஜய்க்கு மட்டும், தாவிக்கே தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டும் எங்கேருந்தா பிரச்சனை வரும்னு தெரியாது, யார் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியாது. எங்கேயாவது ஒரு பிரச்சனை தேடி கண்டுபிடிச்சி அவரை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பார்ப்போம், இதுமாரி நிறையா கேஸ் அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அவர் டிவிகே தலைவர் எப்படி எதிர்கொள்ள போகிறாரு, இதையெல்லாம் மீறி எதிர்கொண்டு அவர் எப்படி டிவிகே தலைவர் ஆக போகிறாரு, தமிழ்நாட்டுக்கு தலைவர் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே, இந்த விவகாரத்தில் உங்களுடைய கருத்து என்ன? விஜய் சரியாக தவறா? இதெல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி கமெண்ட் சொல்லுங்கள். மேலும் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணிவிடுங்க.